எப்படிப்பட்ட பிரம்மாண்டங்க! இப்படி பிரம்மாண்டமா நிறுத்துற அந்த பாத்திரங்கள், அதனால் தான் அவை மனதில் நிற்கின்றன. அதை தேடி தேடித்தான் நாம் எல்லோரும் வருகிறோம். உங்கள் கருத்து கேட்பதற்கெல்லாம் நாங்கள் வருவதே இல்லை. இப்போ நீங்க பேசுனீங்களே, உங்க கருத்தெல்லாம் மனசை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன 2 ஜோக்கு ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான். கருத்தின் மீதெல்லாம் யாருக்கும் அவ்வளவு ஒன்றும் இப்ப இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு கதை சொல்லுகின்ற பொழுது அந்த பாத்திரத்தை எப்படி நீங்கள் நிறுவுகிறீர்கள்? ராமன் எப்படி இருந்தான்? சீதையை பார்க்கின்ற பொழுது அவன் எப்படி இருந்தான்? கைகேயிடம் அவன் எப்படி நின்று கொண்டிருந்தான்? என்னை கெடுத்தனை விடனான் அழுதானே, அப்பா எப்படி இருந்தான்? இன்று போய் போர்க்கு நாளை வானான், அவன் யார்? சீதையை பார்த்த உடனே கெட்ட வார்த்தை சொன்னானே, அவன் யார்? இது எல்லாம் இருந்தாலும் மானுடம் வென்றதமான ராமனுடனே 2 கை குவியுது பாருங்க. அந்த பாத்திரத்திற்கான சூத்திரம் தான் கம்பன். பாத்திர படைப்பு பேசணும்னா அதுக்கு நடிப்பும் வரணும் அப்படிங்கிறது நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. பேசினா போகிறோம் அப்படி ரொம்ப அந்த வரத்துக்கு 4 நாள் ஆகுமா. ட்ரமாட்டிக் ப்ரெசன்டேஷன். அது 2 விஷயம் ரொம்ப குறும்பாக சொன்னாங்க, கவனிச்சிங்களா? ரொம்ப குறும்பாக. பாத்திர படைப்புங்கிறத நிலைநாட்டணும். இது வரைக்கும் பேச்சாளராக இருந்தாங்க, அவங்க கல்லூரியில் விரிவுரையாளராக இருந்தாங்க. இப்போ டெப்டி டைரக்டர் உலக தமிழ் சங்கம். இனோவா காரு தமிழ் என்னெல்லாம் கொடுக்குது பார்த்தியாம்மா? ஆஹா, தமிழ் கொடுக்குதுமா, வேற யார் கொடுக்குறா? எனக்கு கால் அடிபட்டு படுத்திருந்தேன் கோயம்புத்தூரில். 30 நாளும் ஒரு கெஸ்ட் ஹவுஸில் போய் சும்மா உட்காந்துட்டோம், தெரிய வேண்டாம் அப்படின்னு. சார் எப்படியோ தெரிஞ்சு போய் அந்த தெருவில் இருக்கிற அத்தனை பேரும் காலை டிஃபன் ஒருத்தர் அனுப்புவார், சாப்பாடு ஒருத்தர் அனுப்புவார், ராத்திரிலாம் அனுப்புவார். நான் என் மனைவிட்ட சொன்னேன், கல்யாணம் ஆன புதுசில் என்ன கேட்டேன், உங்கள் தமிழ் சோறு போடுமான்னு கேட்டல. 30 நாள் இலவசமாக சோறு போடுது பார் தமிழ். யாருன்னே தெரியாது சார். ஒரு சில நாள் 3 கேரியர் வந்துடும், யாரோ கொண்டாந்து வச்சுட்டு போயிடுவாங்க அவங்க பாட்டுக்கு. தமிழ் தன்னை நம்பியவனை ஒருபோதும் கைவிடுவதில்லை. எங்களுக்கும் பெருமையா இருக்கு தமிழ் பேசுகிற நீங்கள் உயர்ந்த ஒரு பதவி. தமிழ் பேசின நம்முடைய சாரதா நம்பியாரூரன் அந்த தகவல் அறியும் உரிமை ஆணையராக ஒரு சிவப்பு விளக்கு காரில் போகும்போது எங்களுக்கு தமிழே காரில் போடுற மாதிரி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது. வாங்கம்மா. பாத்திர படைப்பு. பாவாடை சட்டை அணிந்து 1990ஆம் ஆண்டு முதலாக கம்பராமாயணத்தில் 2வது பரிசும் சீராபுராணத்தில் 2வது பரிசும் பெற்றுக்கொண்டு இந்த மேடையிலே விவாத அரங்கிலே பேசுவதற்கான பெரும் வாய்ப்பை ஏற்படுத்திய அந்த பெருமக்களுக்கெல்லாம் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எப்பொழுதும் பெருந்தகப்பனாக நினைந்து என்னுடைய மாணவ பருவம் முதல் இலக்கிய மேடைகள் ஏறுவதற்கான அச்சாரத்தை எனக்கு அள்ளித்தந்த பெருந்தகை இன்றைக்கு இந்த கம்பன் கழகத்தின் பொன் விழாவை தன்னுடைய முதுகிலே தூக்கி சுமந்து எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் பெருந்தகை ஐயா நயவுரை நம்பி ஜெகத்ரட்சகன் அப்பா அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு வணக்கம். அன்னை சாரதா நம்பியாரூரன் உள்ளிட்ட அவை எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய அவை வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் வித்தியாசம் இல்லாமல் மேடையில் மாண்புடன் எப்படி பேச வேண்டும் என்பதனை தன் வாழ்க்கையின் மூலமாக நிரூபித்து எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பேராசான் சொல்வேந்தர் சுகி சிவம் ஐயா அவர்கள் வீற்றிருக்கக்கூடிய இந்த பெரிய மேடையில் உங்கள் மத்தியில் பேசுவதற்கான பெரும் வாய்ப்பு கிடைக்க பெற்றேன். தமிழ் எனக்கு இட்ட மிகப்பெரிய ஒரு அன்பளிப்பாகவும் ஒரு ஆசீர்வாதமாகவும் நான் இதை கருதுகிறேன். என்றும் உள்ள கம்பன் என்கின்ற சொற்றொடர் முதலில் கம்பனுக்கு எப்படி வந்தது? யார் கொடுத்த சொற்றொடர் அது? அது கம்பனுக்கு கம்பனை நேசிப்பவர்கள் கொடுத்த சொற்றொடர். ஆனால் அந்த சொற்றொடரை கம்பன் அகத்தியருக்கு தருகிறார். அகத்தியருக்கு கம்பன் சொன்ன சொற்றொடர் தான் எப்பொழுது சொல்கிறார்? ராமன் ஆரண்ய காண்டத்திற்குள் நுழைகின்ற பொழுது அகத்தியரை சந்திக்கக்கூடிய சூழல். அகத்திய மாமுனி ராமனை போய் அப்படியே தழுவி கொண்டு சொல்லுகிறார், நின்றவனை வந்த நெடியோன் அடி பணிந்தான். காலில் விழறான் ராமன்.
அப்படியே தூக்கி நிறுத்திய அகத்தியர் கண்களிலிருந்து நீர் சோர நிற்கிறார். அன்று அவனும் அன்போடு தழுவி அழுத கண்ணால் நன்று வரவு என்று பல நல் உரை பகர்ந்தான். வடநாட்டிலிருந்து வந்தவர் தான் ராமன். தமிழ்நாட்டுக்குள்ள வரும்பொழுது அகத்திய முனிவனின் கால் பணிந்து நல்வரவு ஆகுக வாயா, எங்க நாட்டுக்கு வாயா என்று அழைத்தானே, அந்த அகத்திய முனிவனுக்கு கம்பன் தந்த சொற்றொடர்தான் என்றும் உள தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான். என்றும் உள தென் தமிழ். நீங்க வடநாட்டில் வெளிநாட்டில் எங்க வேணாலும் பேசிக்கோங்க, ஆனால் அதனுடைய பூர்வீகமாக இருக்கக்கூடிய இந்த தென்னாடு இங்கிருந்து புறப்பட்டு போன தமிழ் என்று கம்பர் அகத்தியருக்கு முகவரி எழுதினார். நான் இப்படி சொல்றேன், அது எப்படி தெரியுமா கம்பருக்கு வந்தது? கோவில்ல கடவுளை பிரதிஷ்டை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ஒரு ஸ்தபதி கட்ட கொடுத்து சிலையா வடிப்பாங்க. வடித்து முடிக்கின்ற வரைக்கும் அது சிலைதான். என்னைக்கு அது கோவிலுக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தி கர்ப்ப கிரகத்திற்குள் உட்கார வைத்து கண் திறக்கப்படுகிறதோ, அந்த கண் திறக்கின்ற அந்த நேரத்தில் அது கடவுளாக மாறுகிறது. அப்படி வடநாட்டிலிருந்து வந்த அத்தனை பாத்திரங்களையும் தன் கவிதைகளை வைத்துக்கொண்டு, தனக்கான கருத்துக்களை வைத்துக்கொண்டு, அந்த பாத்திரங்களை தன் தமிழால் கண் திறந்தான். பாருங்க, அந்த இடத்தில் தான் என்றுமுள தமிழ் என்கின்ற சொல்லை, தமிழ் என்கின்ற சொல்லுக்கு பதிலாக கம்பன் தன் பெயரை அங்கே கொண்டு போய் நிறுத்தி என்றுமுள கம்பன் என்று புகழ் கொண்டார். நான் எப்படி இதை சொல்றது? அவர் எங்க நண்பர் தான் முத்தையா, கொஞ்ச காலமா சரியில்லை. என்ன சொல்றார்? பாத்திரம் தானே பாத்திரம். ஐயா, இடைநரகரத்துக்கும் வல்லிநரகரத்துக்கும் வித்தியாசம் தெரியாதா எங்களுக்கு? உங்கள் பாத்திரம் தான் எங்கள் பாத்திரம் என்கிறீர்களே நீங்கள். நான் சொல்லுகிறேன், கவிதையே எழுத முடியாமல் கையிலே எழுதுகோலை கீழே போட்டு பாத்திரங்கள் வென்ற எத்தனை இடத்தை காட்டட்டும் உங்களுக்கு கம்பராமாயணத்தில். ஐயோ, இவன் வடிவென்பதோர் அழகா அழியா அழகுடைய அண்ணன் கம்பன் கீழே போட்டான். கவிதையே வரல அவனுக்கு. ராமன் என்கின்ற பாத்திரத்தை படைக்கின்ற பொழுது அந்த கம்பன் காட்டுகின்ற ரசவாதம் இருக்கல்ல, அதுதான் 50 ஆண்டு அல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் இருந்தாலும் இந்த மேடைகளில் கம்ப ராமாயணம் பேசப்பட்டு கொண்டிருக்கும் என்றால் அவன் வடித்த பாத்திரங்களின் பெருமைதான். அவர் என்ன சொல்றார்? ஐயா வேற அவர் கூட்டணி வச்சுக்கிட்டதா சொன்னீங்க. இல்ல, முயற்சி பண்றாரு. நாங்க ஏத்துக்கல. யாரு இன்னும் முடிவு பண்ணல, எல்லாம் முயற்சியில தான் இருக்காங்க. வாங்க வாங்க, எவ்வளவு யார் வேணாலும் வாங்க, நாங்க தான் முடிவு பண்ணுவோம். ஏன்னா அவ்வளவு வெயிட் இங்க, அவ்வளவு வெயிட். அவர் என்ன சொல்றார்? the book is on the table. தர்க்க சரித்திரமா, the table is on the floor, so the book is on the floor அப்படின்னு தர்க்கம் பேசுகிறார். கிடையாது. பாத்திரங்கள் இருக்குல்ல, பல நேரங்களை நான் இப்படி துணிச்சலாக சொல்லுகிறேன், எழுத்தாளன் பாத்திரங்களை வடித்து கொண்ட நிலை போய் பல நேரங்களில் பாத்திரங்கள் அந்த எழுத்தாளனை பயன்படுத்தி கொண்டு தன்னை வடிவமைத்துக் கொண்டதுதான் கம்பராமாயணனுடைய ஆகப்பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன். இதுதான் கம்பனுடைய வெற்றியாகவும் நான் கருதுகிறேன். இப்படி சொல்றேங்க. நாங்க ஆரம்ப காலங்களில் சின்ன வயசுல ரொம்ப ஏழ்மையுடன் கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எங்க குடும்பம். 2வது மாடியில ஷீட் வீடு, மழை பெய்யும். அப்படி மழை பெய்யும் பொழுது மழை தண்ணி உள்ள ஒழுகும். எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன பாத்திரத்தை வைப்பாங்க. அந்த பாத்திரத்தில் மழை தண்ணி நிறையும். நிறைஞ்சதுன்னா அடுத்த நாள் தலை கழுவுனாலோ அல்லது சோறு வடித்தாலோ அவ்வளோ நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும் சோறு. எங்கள் அம்மா ஒரு வாட்டி சொன்னாங்க, பாப்பா மழை எல்லாருக்கும் பொது, நாம் கூரைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சொம்புல பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், கொஞ்சம் வெளியில் போய் எட்டிப்பார், ஆறு கடல் குளம் கிணறு எல்லாம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது, கருத்து பொதுதான், தாங்கிற பாத்திரம் சரியா இருந்தால்தான் அது கடலாக, அது ஆறாக, அது கிணறாக வருகிறது. இல்லை என்றால் சின்ன பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான்.
ராமாயணம் உலகம் முழுக்க புகழ் பெறுவதற்கு என்ன காரணம்? கம்பபாரதி ஜெயராஜ் அவர்கள் இப்போ 4 நாடுகளில் கம்பன் கழகத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். லண்டன்ல இருக்கு, அமெரிக்கால இருக்கு, ஆஸ்திரேலியால இருக்கக்கூடிய அத்தனை இடங்களிலும் இருக்கு, இலங்கையில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் அத்தனை மாவட்டங்களிலும் அவ்வளவு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. என்றால் என்ன காரணம் என்றால், கவிதை சொல்வதற்கு கம்பனை விட சிறப்பான கவிதைகளை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். கருத்து என்று சொல்ல வந்தால் திருக்குறளை மீறிய ஒரு கருத்திற்கு உரியவர்கள் என்று நாம் மார்த்தட்டக்கூடிய அளவில் திருக்குறள் மிஞ்சிய ஒரு கருத்து களஞ்சியம் தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்லிவிடலாம். அது வான்மறை. தமிழை ஏற்கனவே இருக்கு. எதுவாக இருந்தாலும் அந்த பாத்திரத்தில் மீது ஏற்றி அந்த பாத்திரத்தை வடிச்சார் பாருங்க. நான் இப்படி சொல்றேங்க, நான் இதை வாதமாக வைக்கிறேன். அதை நீங்கள் முடிந்தால் வாதத்தில் என்னை எதிர்கொள்ளுங்கள். ஒரு பாத்திரம் வால்மீகி அப்படி படைக்கல. இப்போ கும்பகர்ணன் இருக்கார்ல, இதில் போட்டிருக்கு எங்களுக்கு. அவர் படுத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாலே அவர் கேட்டார், பேசுவது மானம், இடை பேணுவது காமம், படா அப்படின்னு போய் படுத்து தூங்கிட்டார். அப்புறமா அவரை எழுப்புறாங்க. எழுப்பும் பொழுது அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன? முதல்ல ஓப்பனிங், கண்ணு திறந்தவுடன் அவர் கேட்ட கேள்வி, ஆனதோ வெஞ்சமம், அழகில் கற்புடை ஜானகி துயர் இன்னும் தீரலையோ. ஏண்டா நடுவில் என்ன எழுப்புனீங்க? ஜானகி துயர் இன்னும் தீரலையா? இப்படிதான் எழும்புறான். எழும்பி தன்னுடைய அண்ணனிடத்தில் எவ்வளவு வார்த்தைகள் அவன் சொன்னாலும் அண்ணன் கேட்கிறதாவே இல்லை. எப்படிப்பட்டவன் தெரியுமா? நான் கும்பனின் மீது அளப்பரிய அன்பு வைத்து மேடைகள் தோறும் கும்பகர்ணனுக்கு ஆதரவாக பல்வேறு விதமான விவாதங்கள் நடக்கின்றனவே, வடநாட்டில் காட்டிவிட முடியுமா? கும்பகர்ணனால ஆன்டி பாத்திரம் தான், முரண் பாத்திரம் தான். ஒரு பாத்திரத்தை வடிக்கின்ற பொழுது நான் இப்படி சொல்கிறேன், நாம் இங்கே இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோமே, நாம எல்லாம் யாரியா? நம்ம ராமனா, ராவணனா? நம்ம யாரு? நம்ம சீதையா, நம்ம சூர்பனகையா, மண்டோதரியா? நம்ம யாரு? வாழ்க்கை சூழல் நம்மை எந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறதோ, நம்முடைய மனநிலையில் நாம் எப்படி வெளிப்படுகிறோமோ அந்த சூட்சுமத்தை, அந்த சூத்திரத்தை ஒவ்வொரு பாத்திரங்களிலும் வடித்து காட்டிய அந்த சூத்திரதாரி தான் கம்பர். அதனால்தான் கம்பரனுடைய இலக்கியத்தை கம்ப கவிதை என்று நாம் சொல்லுவதில்லை, கம்ப சூத்திரம் என்று சொல்கிறோம். இது கம்ப சூத்திரம். ஒன்றும் இல்லைங்க, நான் இப்படி யோசிக்கிறேன். சின்ன வயசுங்க எனக்கு. அந்த டைமில் விளையாடிட்டு இருக்கிறோம். அந்த பள்ளம் இருக்கும், அந்த மாநகராட்சி போட்ட பள்ளம். அந்த பள்ளத்தை சுற்றி ஓடுவோம், உடம்பு சாஞ்சிரும், சுற்றி ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா, அவள் பேரே சாயிராபானு. அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அவள் கேட்பா, அவள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆனால் அவள் என் கூடவே இருப்பா. என்னை பார்த்தா அவளுக்கு அவ்வளோ ஆசை. அவள் ஓடி வந்து என் கையை பிடிச்சிக்குவா. நான் ஒரு நாள் கேட்டேன், உனக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னான். எவ்வளோ பிடிக்கும்னு கேட்டேன். 5ஆம் கிளாஸ் பிடிக்கும். உன்னை எனக்கு ரொம்ப 3 நாளைக்கு அப்புறமா சொல்றேன் அப்படியே நின்னுட்டா. நான் கேட்கிறேன், இதை எழுத முடியுமா? ஒருத்தன் ஒரு பாத்திரத்தை சொல்லுகின்ற பொழுது இதை சொல்ல முடியுமா ஒரு கவிஞனால? ஒரு வார்த்தையில் ஒன்றும் இல்லை. யாரா இவன்? கும்பகர்ணன் யாரா இவன்? அனுமன் கிட்ட கேட்குறான் ராமன், யார் இவன்? தோளோடு தோள் தொடர்ந்து நோக்கின் நாள் பல செல்லுமாம். இப்படிப்பட்ட பிரம்மாண்டங்க, இப்படி பிரம்மாண்டமா நிறுத்துற அந்த பாத்திரங்க, அதனால் தான் அவை மனதில் நிற்கின்றன. அதை தேடி தேடித்தான் நாம் எல்லோரும் வருகிறோம். உங்கள் கருத்து கேட்பதற்கெல்லாம் நாங்கள் வருவதே இல்லை. நீங்க பேசுனீங்களே, உங்க கருத்தெல்லாம் மனசை தூக்கிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன 2 ஜோக்கு ஞாபகம் இருக்கும், அவ்வளவுதான். கருத்தின் மீதெல்லாம் யாருக்கும் அவ்வளவு ஒன்றும் இப்ப இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஒரு கதை சொல்லுகின்ற பொழுது அந்த பாத்திரத்தை எப்படி நீங்கள் நிறுவுகிறீர்கள்? ராமன் எப்படி இருந்தான்? ஒவ்வொரு நிலையிலும் அவனுடைய அந்த பாத்திரத்திற்கான படைப்புகளில் அவர் ரசவாதம் செய்கிறானே. சீதையை பார்க்கின்ற பொழுது அவன் எப்படி இருந்தான்? கைகேயிடம் அவன் எப்படி நின்று கொண்டிருந்தான்? என்னை கெடுத்தனை விடனான் அழுதானே, அப்பா எப்படி இருந்தான்? தோகையும் பிரிந்தனள்,
எந்தையும் துஞ்சினன் இனி யாம் இம் வெப்பழி சுமந்து ஊழல வேண்டல் என்று கவர்ந்தன் வாய்க்குள்ள போய் தற்கொலை செய்ய போனானே அந்த ராமன், அவன் யார்? இன்று போய் போர்க்கு நாளை வானானே, அவன் யார்? சீதையை பார்த்த உடனே கெட்ட வார்த்தை சொன்னானே, அவன் யார்? இது எல்லாம் இருந்தாலும் மானுடம் வென்றதமான ராமனுடன் 2 கை குவியுது பாருங்க. அந்த பாத்திரத்திற்கான சூத்திரம் தான் கம்பன். இது இதோட முடிஞ்சு போறது இல்லை. எம்முழும் உளன் ஒரு பொருணன் 2 பேர் இருக்காங்க. ராவணனை பற்றி மட்டும் ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிவிட்டு அமர்கிறேன். ராவணனுடைய பாத்திர படைப்பு இன்னைக்கும் வடநாட்டில் ராம்லீலா என்று சொல்லிக்கொண்டு ராவணனுடைய 10 தலையை எரித்து இன்றைக்கும் விழா கொண்டாடுகிறார்கள். ஆனால் 50 ஆண்டு காலமாக எங்கள் கம்பன் கழக மேடைகளில் ஒருபோதும் ராவணன் அவமானப்படுத்தப்பட்டதில்லை. என்ன காரணம்? இறந்து விழுந்து இருக்கக்கூட. அவன் சொன்னானே, கேட்ட நங்கையை மறந்திலாதான். என்னால மறக்க முடியலமா. எப்படி தெரியுமாங்கய்யா? நான் சொல்றேன், கம்பன் எப்படி படைச்சான்னு சொல்ற ஒரு பாத்திரத்தை. அது நீங்க மேக்பத்ல இருக்கக்கூடியவர்களை எல்லாம் நீங்க உலகம் முழுக்க கொண்டாடுறீங்கல்ல. ஐயா தீர்மானம் வைத்திருக்கிறார், கம்பன் பெயரால் பல்கலைக்கழகம் தொடங்குங்கள் என்று. அது அவன் கவிதைக்காகவோ அது அவனுடைய கருத்து செறிவுக்காகவோ இல்லை. அவன் நமக்கு படைத்து அளித்த அந்த பாத்திரங்களை வைத்துக்கொண்டு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அதற்கான நன்றி அறிதலாக இந்த அரசு அவனுக்காக ஒரு பல்கலைக்கழகத்தை வைத்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்னமும் சரி இதற்கு பின்னமும் சரி கம்பனை போல் பாத்திரங்களை படைத்தளித்தவர்கள் இந்த உலகத்தில் இல்லை, இந்த தமிழ் சமூகத்தில் இல்லை. உங்களை போல் கவிதை சொன்னவர்கள் உண்டு, உங்களை போல் கருத்து சொன்னவர்கள் உண்டு. எங்கள் கம்பனை போல் ஒரு பாத்திரத்தை வடிக்கின்ற பொழுது அவனை வைத்துக்கொண்டு 50 ஆண்டுகள் மேடையில் சான்றோர்கள் கூட பேசி தீர்க்க முடியாத அளவிற்கு ஒரு வடிவை வடித்து காட்டி இருக்கிறானே, அந்த வடிவம்தான் கம்பன். ராவணன் தீமையானவன் தான். ஒரு கண்ணாடி பாத்திரத்தை நொறுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பார்த்து நொறுக்கணும். பாத்திரம் அப்படியே இருக்கணும். நிறைய சிக்கல்களால் அது நொறுங்கி போகும். அப்படிதான் காமம் என்பதனால் நொறுங்கி கிடந்த அந்த பாத்திரம் ஒரு சின்ன அப்படி தட்டின உடனே விழுந்துருச்சுல்ல. அப்படி விழுந்த உடனே அது விழுந்து கிடக்கிற அவனை பார்த்து மண்டோதரி புலம்பிய புலம்பலும் கவிஞன் எழுதிய கவிதையும் அந்த பாத்திரத்தை மும்மடங்கு பொழிந்ததாக நமக்கு முன்னால் நிறுத்தி இருக்கிறது என்றால், வாலியை அப்படி நிறுத்தி இருக்கிறது என்றால், நம்முடைய கும்பகர்ணனை அப்படி நிறுத்தி இருக்கிறது என்றால், கூனியையும் கைகேயையும் நிறுத்தி இருக்கிறது என்றால், முதன்மை பாத்திரங்கள் மட்டுமல்ல துணை முரண் பாத்திரங்களையும் மிக அழகாக செதுக்கிய அந்த கம்பன் தமிழ் போல் என்றும் இருப்பான். காரணம் அவன் வடித்த பாத்திரங்கள் அப்படி என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி நிறைவு பெறுகிறேன். நன்றி. இந்த பாத்திர படைப்பு பேசணும்னா அதுக்கு நடிப்பும் வரணும் அப்படிங்கிறது நமக்கு இத்தனை நாள் தெரியாமல் இருந்தது. பேசினா போகிறோம் அப்படி ரொம்ப அந்த வரத்துக்கு 4 நாள் ஆகுமா. ட்ரமாட்டிக் ப்ரெசன்டேஷன். அது 2 விஷயம் ரொம்ப குறும்பாக சொன்னாங்க, கவனிச்சிங்களா? ரொம்ப குறும்பாக. வடக்கேந்து வர்றவங்கெல்லாம் தமிழை மரியாதையாக கும்பிடணும்னாங்க. சும்மா வாய் நீட்டக்கூடாது. அகத்தியன் காலில் யார் விழுந்தா? ராமனே விழுந்துட்டான். ராமனையே விழும்போது ராமனை சொல்றவங்களும் விழப்படாத. அந்த தமிழை கும்பிட்டுட்டு போகணும், கொடையப்படாது. ஒரு மெசேஜ் டெப்டி டைரக்டர். 2வதா ஒரு விஷயம் சொன்னாங்க, அது ரொம்ப பயங்கர சிந்தனைக்குரியது. ராமலிங்கம் ஐயா பேசினார் பாருங்க, அது மேலே அவங்க ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணாங்க பாருங்க. நீங்கள் சொல்கிற கருத்தை இல்லாமல் நாங்கள் கேட்டுக்குவோம். சும்மா அவங்க 2 ஜோக்கை கேட்டு கக்கன்னு சிரிச்சிட்டு போவோமே ஒழிய நாங்கள் எப்படி உங்கள் கருத்தை கேட்போம் அப்படின்னாங்க. உண்மை, ராமனுடைய கருத்து மட்டும் இந்த நாட்டில் உண்மையாகவே நிலவி இருந்தால் இந்த தர்மஸ்தாலாவிலிருந்து பிணங்கள் எடுக்கப்பட்டு இருக்க முடியாது. என்ன ராமனுடைய கருத்து நமக்கு? ராமன் ஒரு வழிபடு பொருளாகிவிட்டான், ஒரு பேச்சு பொருளாகிவிட்டான், இன்னும் வாழ்க்கையின் மையமாகவில்லை என்பதை துணிச்சலோடு அவர் பதிவு செய்தார். அது அவருடைய மெசேஜ் எடுத்துக்கிட்டோம்.